அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், அன்பர் அழைக்கிறார், என் அன்பர் அழைக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட நம்முடைய அன்பு சகோதரர் திரு மேனுவல் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதன் பின்பு நான் உங்களுக்காக தேவ செய்தி அளிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்துவோம். கழுகு தன் குஞ்சியை எப்படி பாதுகாக்கிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். வாதை அணுகாதபடி பாதுகாத்தார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவரை உயர்த்தும்படியாய் ஆராதிக்கும்படியாய் பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்கு என்னும் சத்ரு முன்னே ஆதரவாய் இருப்பவர் என்று சொல்லி அவரை உயர்த்தி நாம் பாடி நாமத்தை மேம்படுத்தலாம். பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பட்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. வாதை என்னை அணுகாமல் கூடாரமாக இருப்பவரே. யாவே 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 ரொஃபேக்கா, யாவே ரொஃபேக்கா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த இடத்தை எடுத்துக்கொண்டீர். நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீர் கொண்ட தழும்புகளா நிரந்தர சுகத்தை தந்தவரே. யாவே 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 ரொஃபேக்கா, யாவே ரொஃபேக்கா. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையா என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ரொஃபேக்கா, யாவே ரொஃபேக்கா. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. மருத்துவரின் அறிக்கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுமே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. நீடித்த ஆயுளினால் எங்களை திருப்தி செய்பவரே. யாவே 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 யாவே
யாவே யாவே யாவே யாவே யாவே யாவே ருபேகா யாவே ருபேகா. இது உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிடும் நாட்கள். இது தள்ளாடும் முழங்கால்கள் புது பலன் பெற்றுக்கொள்ளும் நாட்கள். இது கோணல்கள் யாவும் நேராக மாறிடும் நாட்கள். இது கரடான பாதைகள் செவ்வையாக மாறிடும் நாட்கள். பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு, பேசு சபையே பேசு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகளை குறித்த பயம். இப்படியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தனிமையிலே அவன் வாழுகிற பொழுது பயம் அவனை அதிகமாக சூழ்ந்து கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்க்கை துணை இல்லாமல் தனிமையாக இருக்கும் பொழுது நம்மையும் அறியாத ஒரு பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றால் நமக்கு ஆண்டவர் தைரியத்தை தருவார். ஏனென்றால் அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பலன் இருக்கு பாருங்க, அது தேவ பலன் நமக்குள்ளாக காணப்படுகிறது. இங்கே நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்திலே தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ளாக காணப்படுகிற ஆவி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நமக்கு பயம் கிடையாது. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு நாம் சுயமாய் நம்மை ஆளுகை செய்கிறோம் என்றால் நாம் எல்லா காரியத்திலையும் பயந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போம். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளையே, யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கே மோசேயினுடைய மரணத்துக்கு பின்பதாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியான பொறுப்பு யோசுவாவுக்கு வந்தடைகிறது. பாருங்கள், மோசேயே ஆண்டவரிடத்துல முதல்ல, ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்துகிற வேலை எனக்கு வேண்டான்னு எவ்வளவோ போராடி பார்த்தார். ஆனால் ஆண்டவர் மோசேயோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இங்கே மோசேயினுடைய மரணத்துக்கு பின்பதாக இந்த ஜனங்களை வழிநடத்த வேண்டும்.
அப்படி என்றால் வாலிபனான யோசுவா எப்படி அதை சாத்தியப்படுத்தினார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தை அவரோடு சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிட விடையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்று கர்த்தர் திருவலம் பற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஏன் நீ திகைக்கிற? ஏன் நீ கலங்கி நிற்கிற? அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நமக்கு ஆதரவாயிருக்கிறார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். அங்கே யோசுவா 3ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம் என்றால் 15 முதல் 17 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், யோர்தான் நதியை கடந்து செல்ல வேண்டும். யோர்தான் நதி அந்த நாட்களில் புரண்டோடுகிற ஒரு சூழ்நிலை. வெள்ளம் மிகவும் பயங்கரமாக இருக்கும். இந்த நாட்களில் நாம் பார்க்குறோம், சில நேரங்களில் சில தேசங்களில் ஏற்படுகிற மழை நிமித்தமாக காணப்படுகிற வெள்ளம் நாம் பயந்தே போய்விடுகிறோம். அப்படித்தான் பாருங்கள், அங்கே அறுப்பு நாட்களிலே வெள்ளம் மிகவும் பயங்கரமாக கடந்து செல்லும். ஆனால் ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் அங்க என்ன சொல்லுகிறார்? ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே யோர்தான் பின்னிட்டு ஓடும் என்று சொன்னார். அப்படியாகத்தானே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே யோர்தான் குவியலாக நின்றது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்த காரியத்தை நினைத்தும் கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், தைரியமாயிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை யோர்தான் நதியை கடக்கச் செய்த ஆண்டவர் நம்மை இந்த வருடத்தை கடக்கச் செய்வார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆம் ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின ஆண்டவர், எங்களையும் நீர் வழிநடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோப்பா. தகப்பனே, கேட்ட செய்தியின்படியாக யோசுவாவோடு இருந்த ஆண்டவர் எங்களோடும் இருக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் நடத்தும், இந்த வருடம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும், சகாயம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள், தைரியமாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.